வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். நேற்று ஒரே நாளில் இந்தியாவில் 3 முக்கியமான நகரங்களில் 3 மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடக்குது. நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த மாதிரியான வேகமான பிரச்சாரம் இன்னும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த மாதிரி தெரியல. ஒருவேளை பொதுக்கூட்டங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோமா என்னங்கிறதும் தெரியல. அல்லது கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படலை, நீங்கள் 2 பேர் சார்ந்திருக்கிற அமைப்புகள்லையும் இன்னும் கூட்டணிகள் இறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமா? என்ன காரணம்? அதாவது இந்த 3 நபர்கள் நீங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் காரணமாக இவர்கள் மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் நடத்துகிறார்கள் என்ற தோற்றத்தை வெளியிலே ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 10 வேட்பாளர்களை அறிவித்து எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்கள் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழகம் முழுவதும் நாள்தோறும் மகளிரணி மாநாடு, இளைஞர் எழுச்சி மாநாடு என்று தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் வேலைகளை நாங்கள் 3 மாதத்திற்கு முன்பாக துவங்கி நாங்கள் தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற இயக்கங்கள் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை முடிவு செய்து கொள்வதற்காக அவர்கள் இன்னும் துவங்கவில்லை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்ன? இதில் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். நீங்கள் சொன்னது போல டெல்லியில் மட்டும்தான், வட மாநிலங்களில் மட்டும்தான் கூட்டங்கள் நடைபெறுவது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டிலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய மாநாடுகள் என்று சொல்லி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவே இந்த தேர்தலுக்கான முன்னோட்டம்தான். திமுக மிகப்பெரிய மாநாட்டை திருச்சியில் நடத்தியிருக்கிறார்கள். தேமுதிக உளுந்தூர்பேட்டையில் நடத்தியிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தான். கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை, அது இழுபறியில் சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக சரண்யா காத்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சரண்யா. வணக்கம் திரு ஜென்ராம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த தருணத்தின் முக்கிய செய்திகளை பார்த்து விடுவோம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 29 பேர் இன்று ஊர்காவல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்றனர். பாரதிய ஜனதா மதங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்தி இரத்த அரசியல் நடத்துகிறது என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் அரசு ராணுவத்திடம் மோசடியில் ஈடுபடுகிறது என்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானியின் கட்டுப்பாட்டில் உள்ளன என ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகார் தெரிவித்துள்ளார். பென் சாப்ட்வேர் என்ஜினியர் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. குற்றவாளி பற்றி துப்பு கொடுப்போருக்கு 2 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுவிக்கும் முடிவை தமிழக அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ் கொலை குற்றவாளிகள் விவகாரத்தில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பேரறிவாளன் முருகன், சாந்தன் ஆகியோரை விடுதலை செய்வதாக கூறி முதலமைச்சர் ஜெயலலிதா நாடகம் ஆடுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆயுள் தண்டனை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளவர்களை அனைத்து மாநில அரசுகளும் விடுதலை செய்ய வேண்டும் என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் 4 பேரை தமிழக அரசு விடுதலை செய்வதை தடுக்க மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா அல்லாத மதசார்பற்ற மாற்று அணியை உருவாக்குவோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
கொசுக்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த சென்னையில் உள்ள குளங்கள் மற்றும் ஏரிகளில் கொசு முட்டைகளை உணவாக உட்கொள்ளும் கம்போசிய மீன்களை வளர்க்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ராணுவ ஆட்சிக்கு சாத்தியமே இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் விக்டர் யானுகோவிச் ரஷ்யாவுக்கு தப்பி செல்ல முயன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் சோச்சி நகரில் கடந்த 3 வாரங்களாக நடைபெற்று வந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்தன. இனி சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் தொடரும்.